ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் மை சோலா ஃபார்ம் அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறோம். என்னடா க்ரோயே கார்டன் கேம் விளையாண்டு போடலையா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த சயின்ஸ்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கேமை பார்த்தோன்னே ரெக்கார்டில் போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இது ஏதோ எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமான கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர்னா ஒரு 150+ வியூஸ் போயிருந்துச்சு. என்னடா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அதில் ஒரு வீடியோ போட்டால் 10 பேர் 5 பேர் பார்த்தா பெரிய விஷயம். அதனால் வந்து எனக்கு இது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, ஒருத்தர் கூட லைக் பண்ணலை, ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலை. என் வீடியோவுக்கு வந்தது ஒரே ஒரு லைக்கு, அதுவும் நான் போட்டது. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு, அதுவும் இன்னொரு சேனல்லேருந்து நான் பண்ணது. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த வீடியோவுக்கு என்னையே லைக் பண்ண வச்சிடாதீங்க. இதுக்கு மேலே என்னால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட இருந்ததே 2 சேனல் தான். நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சோலார் பேனலும் பேட்டரியும் வாங்க சொல்லியிருந்தாங்க. வாங்கிட்டோம். மற்றவங்க பேஸ் ஸ்கூல்லாம் போய் பார்ப்போம். இன்னும் இவ்வளோ வச்சுருக்கான். நம்மளால் இது திருட முடியும்னு நினைக்கிறேன். இருங்க திருடி பார்ப்போம். வந்துட்டு எப்பட்றா எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். போயிடுறா பேஸ் இங்கிட்டு இருக்கு, மறந்துட்டேன். ஐயோ, என்ன காண போச்சு? என்னடா இது? ஒரு வேளை அவன் திருப்பி எடுத்துக்கிட்டானோ? ஒரு வேளை இருக்கலாம். நீங்கள் லைக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் அதுக்குன்னு லைக் பண்ணாமே இருந்துடாதீங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பேட்ரி கையில் வந்துட்டு இப்போ பேட்ரி எடுத்துகிட்டு போய் விற்கணுமோ? என்ன கான்செப்ட்டு ஒன்றுமே புரியலையே. நம்மளால வாங்க மட்டும்தான் முடியுது, எப்படி விற்கிறது? பேட்ரியிலேருந்து நம்மளுக்கு தானாக காசு வந்துக்க மாட்டேங்குது கலெக்ட் பண்ணால். இருக்கலாம். இவன் என்னங்க இவ்வளோ ஸ்லோவாக நடந்து போகிறான்? இரிட்டேட் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிடுங்க. ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ எப்படியும் க்ரோயே கார்டன் கேமாக தான் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.